இன்று கவர்னர் உரையை புறக்கணித்து திராவிட முன்னேற்றக் கழகம் வெளிநடப்பு செய்திருக்கிறது. ஆக வெளிநடப்பு செய்வதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், இந்திய தேர்தல் ஆணையம் இந்த ஆட்சிக்கு 111 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் ஆதரவு தந்து கொண்டிருக்கிறார்கள் என்று மிக தெளிவாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே ஒரு மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய நிலையிலே தான் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட மைனாரிட்டி ஆட்சியை நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் மெஜாரிட்டியை நிரூபிப்பதற்கு முறையாக ஆளுநர் அவர்கள் உத்தரவிட வேண்டும். ஆனால் அதை பற்றி ஆளுநர் அவர்கள் கவலைப்படாமல் இன்றைக்கு இந்த அவையில் அரசின் சார்பில் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆளுநர் உரையை படிப்பது என்பது ஜனநாயகத்திற்கு விரோதமாக அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, மாநில சுயாட்சிக்கு பங்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் தமிழகத்தினுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய பன்வரிலால் புரோஹித் அவர்கள் அண்மையில் ஆய்வு பணி என்ற அந்த நிலையில் பல மாவட்டங்களுக்கு சென்று அந்த பணியில் ஈடுபடுவது என்பது ஜனநாயகத்திற்கு விரோதமாக அமைந்திருக்கிறது, அரசியல் சட்டத்திற்கு விரோதமாக அமைந்திருக்கிறது. எனவே அதை கைகட்டி வாய்ப்புத்தி மைனாரிட்டி ஆட்சியாக இருக்கக்கூடிய இந்த குதிரைவீர ஆட்சியை அதை வேடிக்கை பார்ப்பது மட்டுமல்ல, அதை வரவேற்று பாராட்டி கொண்டிருக்கிறது என்பது உள்ளபடியே வேதனைக்குரிய ஒன்று. அதேபோல இன்றைக்கு தமிழகத்தில் நிதி நிர்வாகம் முடங்கி போயிருக்கிறது, பொருளாதாரம் சீரழிந்து கொண்டிருக்கிறது, தொழில் வளர்ச்சி கடைசி இடத்திற்கு போயிருக்கிறது. அண்மையில் போக்குவரத்து தொழிலாளர்கள் தொடர்ந்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள், போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அழைத்து முதலமைச்சர் பேசிட வேண்டும் என்று திமுக எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்க்கட்சியினுடைய தலைவர்களும் வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முதலமைச்சர் இதுவரை அவர்களை அழைத்து பேசவில்லை. ஆக இவைகளையெல்லாம் அடிப்படையாக வைத்துத்தான் இந்த ஆளுநர் உரையை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் புறக்கணித்து வெளிநடப்பு செய்திருக்கிறோம். அதாவது இந்த கேள்வியை நேற்றைய தினம் சட்டமன்ற உறுப்பினருடைய கூட்டத்தை நாங்கள் கூட்டி அதற்கு பிறகு பத்திரிகையாளர் சந்திக்கும் நேரத்தில் உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் தான் இந்த கேள்வியை கேட்டார்கள். ஆக இந்த ஆட்சியின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்பதிலே ஊடகங்களுக்கு மிகுந்த அக்கறை இருக்கிறது என்பதை நாங்கள் தெளிவாக உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கேள்வியை நேற்றைய தினம் சட்டமன்ற உறுப்பினருடைய கூட்டத்தை நாங்கள் கூட்டி அதற்கு பிறகு பத்திரிகையாளர் சந்திக்கும் நேரத்தில் உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் தான் இந்த கேள்வியை கேட்டார்கள். ஆக இந்த ஆட்சியின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்பதிலே ஊடகங்களுக்கு மிகுந்த அக்கறை இருக்கிறது என்பதை நாங்கள் தெளிவாக உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக வாய்ப்பு வந்தால் அதை கொண்டு வருவோம் என்று நான் சொன்னது உண்மைதான். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையும் நான் தெளிவாக எடுத்து சொன்னேன். நீதிமன்றத்தில் அந்த பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது. நீதிமன்றத்தினுடைய உத்தரவை நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். அதை விரைவில் வருகிற போது நிச்சயமாக அதற்கான முயற்சிகளை நாங்கள் ஈடுபடுவோம். அப்படிப்பட்ட அவசியம் திமுகவிற்கு ஏற்படவில்லை. ஊடகங்கள் செய்கிற திட்டமிட்ட சதி. எனவே அதற்கு நாங்கள் என்றைக்கு உடந்தையாக இருக்க மாட்டோம்.